ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கைஸ், இதான் எங்கள் மாடி தோட்டம். நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு 20K ரீச் பண்ணுறதுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கைஸ், இப்போ நான் வந்து எங்கள் மாடி தோட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நாங்கள் சும்மா எங்கேயாவது வச்சுருந்தோம்னா நாங்கள் இது வந்து பட் ரோஸு இப்போ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து என்ன செடின்னா எனக்கு தெரியாது. ஆனால் இதில் என்ன பிங்க் கலரு, இதில் ஒய்லட்டு, இதில் ஒயிட் கலரு, இங்கே வந்து எல்லோ கலரில் பூத்துச்சு. அதெல்லாம் வந்து வாடி போச்சு. இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எடிட் பண்ணி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்காங்க கைஸ். இது வந்து செம்பருத்தி. எங்கள் அம்மா வந்து இப்போ தான் உடச்சாந்து இங்கே ஊனி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் கீழே வச்சு நாங்கள் ஊனுவோம். அடுத்து பாருங்க, இது பட் ரோஸ் கொஞ்சோண்டு வச்சது தான் இவ்வளோ இது ஆயிடுச்சு. பாருங்க, பட் ரோஸு ஒரு சின்னோண்டு ஒரு கொஞ்சோண்டு நாங்கள் எடுத்து வந்து வச்சது. ஆனால் அது அப்படியே படர்ந்து இவ்வளோ வந்துடுச்சு. அடுத்து இங்கே பாருங்க, இதான் கத்தாழை. இது வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியும். இதை வந்து நாங்கள் மாடியில் நிறைய இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு சின்னோண்டு பீஸை மட்டும் உடச்சாந்து வச்சுருக்கோம். இது வாசனைக்காக்கும் வீட்டு வாசலில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, வீட்டில் வச்சா. அடுத்து இது நாங்கள் வந்து பலாக்கொட்டை ஒன்று இது பண்ணது சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சோண்டு ஒரு 20 கொட்டையிட்ட கொண்டாந்து போட்டோம். அதில் வந்து இப்போ 4 தான் முளைச்சிருக்கு. இதில் 3 எல்லாம் முளைச்சிட்டு 4வது ஒன்று வந்து இப்போ தான் கொஞ்சம் இலை வெளில வருது. அடுத்து இது அழகு செடின்னு சொன்னாங்க. ஆனால் இது என்ன செடின்னு எங்களுக்கு தெரியாது. இது இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கியாந்து வச்சுருக்கோம். ஆனால் இது பூ பூக்குமா எங்களுக்கு தெரியாது. வாங்க கைஸ், இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது வந்து மணி பிளான்ட்டு. இது வந்து வீட்டில் வச்சா நல்ல காசு பெருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் வாங்கியாந்து வச்சுருக்கோம். இது சின்னோண்டு தான் வச்சது. இது பாருங்கள் நல்லா படர்ந்து போயிடுச்சு மேலே. கைஸ், இது வந்து மலை சீத்தா. இது வந்து இந்த மரம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இது இருந்துச்சு. இது வந்து நிறைய காய் காய்க்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இது சின்ன வயசுல நட்டது தான். இதில் எல்லாம் இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ சீசன் இல்லை, அதனால் வந்து இப்போ இது காயும் காய்க்கிறது இல்லை. அது வந்து சீசன் வந்தப்போ காய் காய்க்கிறது நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து நாங்கள் அதை போடுறோம். அடுத்து இது வந்து மிளகா செடி. இது எங்கள் அம்மா போட்டது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்னமாக இருக்குது. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது காய் காய்ச்சின்னு இதையும் வீடியோவை நான் எடுத்து போடுறேன். இது வந்து ஒரு காட்டுப்பூ. இது காட்டு செடி. இதில் வந்து ஒரு பூ பூத்துருக்கு. இதெல்லாம் பட்டாம்பூச்செல்லாம் வந்து உட்காந்துருந்துச்சு. அன்றைக்கி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து கைஸ், இங்கிட்ட நிறைய புதினா இருந்துச்சு. அது வந்து நாங்கள் வந்து எங்கேயும் போய் வெளிலலாம் வாங்க மாட்டோம். ஆனால் எங்கிட்ட புதினா இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறது, ஏதாவது சாப்பாடு சமைக்கிறது எல்லாமே நாங்கள் இந்த புதினா வச்சு தான் பண்ணோம். எங்கள் அம்மா ஒரு நாள் தெரியாமல் அதிக தண்ணி ஊற்றினோம். அதோட மழையும் பெஞ்சனால மொத்தமாக இதாகி மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் வந்து புதுசாக இப்போ தான் செடி ஒரு தடவை நட்டு வச்சுருக்கோம். அந்த இதை வேஸ்ட்டாக போனது திரும்ப எடுத்து நட்டு வச்சுருக்கோம். இது வந்து திரும்ப வளரும். அடுத்து பாருங்க கைஸ், இது என்ன செடின்னா எனக்கு தெரியாது சுத்தரா. இது பார்க்கணும் புல்லு மாதிரி இருந்துச்சு. சரி என்னமோ பூ பூக்கும், அதில் குச்சி மாதிரி வந்து பூ பூக்கும், பார்க்க அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது பூ பூக்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுட்டு சரி ஏமாந்துட்டோம் போல, அவங்க ஏதோ போய் சொல்லியிருக்காங்க புல்லு மாதிரியே எப்படி வளர்ந்துன்னு சொல்லிட்டு ஒன்றும் அப்புறம் தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு மழை காலத்தில் மட்டும்தான் இது பூ பூக்குமா. இப்போ அதில் பார்த்தா நல்ல பூவாக பூத்து நிறையா பூ பூத்துருந்துச்சு. அது வீடியோ எடுத்து நாங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ அதில் ஒரு குச்சி வந்து இங்கிட்ட விதையெல்லாம் வந்துடுச்சு. இங்கெல்லாம் அதோட இங்கே பாருங்க, எங்கள் அம்மா வந்து வெங்காயம் வந்து அழிவு போன வெங்காயத்தெல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க. இது முளைக்கும்னு சொல்லிட்டு. இது இப்போ கொஞ்சம் நல்லா இதாக முளைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. இப்போ கீழே அடியில் பார்த்தா வேர் விட்டுருக்கு. இதை எடுத்தால் வந்து இப்போ இதாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாங்கள் இப்போ எடுக்காமல் வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பாருங்க, இது ஒரு மரம் மாதிரி இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சா, சரின்னு சொல்லி நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது பூ பூக்குமா என்ன ஏது எதுவுமே தெரியாது. பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்போலேருந்து எது சைஸில் இருந்துச்சோ அதே சைஸில் அப்படியே தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்க, இது சப்போட்டா. இது இங்கே 2 சப்போட்டா வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்ததை நாங்கள் எடுத்து வந்து புதைச்சாந்து வச்சுருக்கோம். அது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா முளைச்சி வருது. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கொண்டு போய் இதையும் கீழே புதைச்சிருவோம். அடுத்து இங்கே இது மாங்கன்று. இது ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இங்கே மாங்கொட்டை எங்கள் அம்மா போட்டாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்துருக்கு. இந்த மரம் பேர் மட்டும் என்னென்னு எங்களுக்கு தெரியல. இது மட்டும் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதுதான் வந்து கொய்யா மரம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து நிறையா கொய்யாக்காய்
வளருது. அதனால் நாங்கள் இங்கேருந்து கொய்யாக்காலம் பறிச்சுப்போம். ஏன்னா அங்கெல்லாம் கொய்யாப்பழம், இங்கே எல்லா இடத்துலையும் கொய்யாப்பழம் வருது. இல்லை மாடிக்கு போய் பறிச்சுக்கலாம். இதெல்லாம் ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இதுவும் நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம சேனல் 20K ரீச் பண்ணும்போது அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு தேவை. ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களுக்கு கமெண்ட் வர மாட்டேங்குது. அதனால் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பை கைஸ்.